கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19வது வசனம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9வது வசனம் சொல்கிறது, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் அவர் தரித்திரராய் இந்த பூமிக்கு வந்தார். அவருடைய தரித்திரத்தினாலே நம்ம எல்லாரையும் அவர் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக்கிட்டார். அப்ப இந்த 9வது மாதத்துல பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கிற நற்செய்தி என்னன்னா, உங்களுடைய குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்கப்படும். எதுல குறை இருக்குதோ அதெல்லாம் நிறைவாகும். உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில என்ன குறை இருந்தாலும் அது நிறைவாகப்படும். உங்க பொருளாதார வாழ்க்கையில என்ன குறைவு இருந்தாலும் அது நிறைவாகப்படும். அதனால தைரியமா சொல்லுங்க, எங்கள் குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்கப்படும். அப்ப நற்செய்தியை கேட்கணும். நற்செய்தி தான் கண்களின் ஒளி இருதயத்தை பூரி பார்க்கும். நற்செய்தி கேட்கும் போதுதான் உங்களுடைய இருதயமே சந்தோஷப்படும். துர்ச்செய்தியை கேட்டேன்னா, வேதத்துல ஒரு மனுஷன் இருக்கார், அவர் பேர் யாக்கோப். முற்பிதாக்கள்ல முக்கியமான ஆள். யாக்கோபுக்கு 12 குமாரர்கள் பிறந்தார். யாக்கோபுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது யாக்கோபு ஈசாக்கின் மகன் எனப்பட்டார். ஈசாக்கு என்ன செஞ்சாரா? யாக்கோப ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது 6-7 வசனங்களை வாசிக்கும் போது ஈசாக்கு யாக்கோபை அனுப்பிவிட்டார். என்ன சொல்லி அனுப்புறாரு? அவங்க அம்மா சொல்றாங்க முந்தின அதிகாரத்துல, ஏசாவுக்கும் யாக்கோபுக்கும் சண்டை வந்துருச்சு, பிரச்சனை. யாக்கோபு ஏமாற்றி விட்டார் அப்படின்னு கம்ப்ளைண்ட். அதனால ஏசாவுக்கும் அண்ணன் தம்பி 2 பேர்த்துக்குள்ள சண்டை. இப்ப அண்ணன் என்ன சொல்றாரு? யாக்கோப நானு கொல்லாம விட மாட்டேன், எங்க அப்பா நல்லபடியா கண்ணை மூடிட்டு அதுக்கப்புறம் நான் யாக்கோபுக்கு வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன சொன்னாருன்னா, யாக்கோபு மேல பகைத்தார். யாக்கோபை அவர் பகைத்தார். அதனால அவங்க அம்மா என்ன செஞ்சாங்கன்னா, இங்க இருந்தா அவங்க அண்ணனுடைய கோபத்துக்கு ஆளாயிருவேன், அதனால நீ என்ன செய்ய, கொஞ்ச காலம் உன் மாமா வீட்டுக்கு போயிரு, அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஆள் அனுப்பிச்சு என்ன பண்றேன், உன் சுக செய்தியெல்லாம் விசாரிச்சு என்ன பண்றவன மறுபடியும் உங்க அண்ணன் கோபத்தை அணிஞ்ச உடனே கூட்டி சேர்த்துக்கிறேன் அப்படின்னு அம்மா சொன்னாங்க. அவங்க அப்பாவும் அதான் சொல்றாரு. என்ன சொல்றாரு? நீ பதான் அராமுக்கு போ, அங்க போய் கொஞ்ச காலம் இரு, அங்க போய் பெண் எடுத்துக்கோ, அங்க போய் நீ என்ன பண்ணு, கல்யாணம் பண்ணு, அப்புறம் கொஞ்ச நாள்ல நாங்க என்ன பண்றோம் கூப்பிட்டுக்கிறோம்னு சொல்லி அவனை அனுப்பி விட்டார்கள். இவங்க அப்பாவுக்கு அங்கதான் பொண்ணு எடுத்தாங்க. ரெபேக்கால் அங்க இருந்தா வந்தாங்க. அனுப்பி விட்டாங்களா யாக்கோப? யாக்கோபு புறப்பட்டு போனார். யாக்கோபுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா? வெறும் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்தேன். அப்படின்னா அவங்க அப்பா வீட்டுல இருந்து அவனுக்கு எதுவுமே கொடுத்துடல, வெறும் கோலும் கையுமா தான் புறப்பட்டு போறா. யார்? யாக்கோபு மிகப்பெரிய செல்வந்தன், ஆபிரகாமுடைய பேரை. ஆனா அவனை அனுப்பும் போது எப்படி அனுப்புனாங்களா? வெறும் கையாய் அனுப்புனாங்க. பெயர் சபாவில் இருந்து பதான் அராம் அவனுடைய மாமா வீடு எத்தனை கிலோமீட்டர் தெரியுங்களா? 772 கிலோமீட்டர் நடந்தே போறான். ஆனா இவங்க அப்பாவுக்கு பொண்ணு பாக்குறதுக்கு வேலைக்காரன் அனுப்புனாங்க. ஆபிரகாம் என்ன பண்ணாரு? ஈசாக்கு பொண்ணு எடுக்கிறதுக்கு எலையேசருங்கிற வேலைக்காரன் அனுப்பும் போது 10 ஒட்டகங்கள் அனுப்புனாரா. விலை உயர்ந்த முத்துக்களையும் பொன் வெள்ளியையும் கொடுத்து அனுப்புனாரா வேலைக்காரன் அனுப்பும் போது. ஆனா ஈசாக்கு தன் மகனை பெருங்கையாய் அனுப்பினார். அப்படின்னா யாக்கோபுடைய வாழ்க்கை என்ன தெரியுங்களா? தகப்பனால் ஒதுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, வெறுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. அவங்க அப்பா கேர் எடுத்துக்கல. இப்ப பதான் அராமுக்கு போறான். பெயர் சபா அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்துல 5வது வசனம் சொல்லுது, ஈசாக்கு யாக்கோபை அனுப்பிவிட்டான். வேண்டானே சொல்லி அனுப்பிச்சிட்டாரா. அப்பொழுது அவன் பதான் அராமில் இருக்கும் சீரிய தேசத்தனாகிய பெத்துவேலுடைய குமாரனும் தனக்கும் ஏசாவுக்கும் தாயாகிய ரெபேக்காலின் சகோதரனுமான லாபானிடத்துக்கு போக புறப்பட்டார். எங்க போனா? பெயர் சபாவில் இருந்து பதான் அராம். பெயர் சபாவில் இருந்து, பெயர் சபாவுனா ஆசீர்வாதத்தின் ஊற்று, உடன்படிக்கையின் ஊற்று. ஆசீர்வாதமும்
வாக்கு தத்தங்களும் பெயர் சபாவில் இருக்குது. அந்த இடத்தை விட்டுட்டு, தகப்பனுடைய வீட்டை விட்டுட்டு, ஆசீர்வாதங்களை விட்டுட்டு, வெறும் கையுமாய், வெறும் கோலும் கையுமாய் அனுப்பிவிடப்பட்டவன் தான் யாக்கோபு. பதான் அராம் சொன்னா அடிமைத்தனம் அர்த்தம். அதான் ஆசீர்வாதம் உள்ள எஜமானா இருக்க வேண்டியவ அடிமைத்தனத்துக்குள்ள போற. அவனுடைய வாழ்க்கையில நடந்த முதல் துர்ச்செய்தி, அவன் பதான் அராமுக்கு போனான். அங்க போய் சும்மா இல்ல, 20 வருஷம் வேலை செஞ்சான். அடிமைத்தன வாழ்க்கையில் இருந்தான். மாமனார்கிட்ட அடிமைத்தனமா இருந்து ஆடுகளை மேய்ச்சான். 10 முறை அவனுடைய சம்பளம் மாற்றி அமைக்கப்பட்டுச்சு. ஏமாற்றத்தின் மேல் ஏமாற்றத்தை சந்திச்சான். 40 வயசுல அவன் ஏமாந்தவன் 60 வயசு வரைக்கும், ஏன் சாகிறதுக்கு கொஞ்ச நாள் வரைக்கும் அவனுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சா? பார்வோன் கிட்ட நின்னு யாக்கோபு சொல்றாரு பாருங்க, என்னுடைய ஆயுசு நாட்கள் கொஞ்சம்தான். அந்த கொஞ்ச நாட்கள் என் வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னா, சஞ்சலமா இருந்தது, தவிப்பா இருந்தது, ஏமாற்றமா இருந்தது. என் வாழ்க்கை முழுவதும் பயத்தினாலும் திகினாலும் நான் நிரப்பப்பட்டேங்கிற மாதிரி சொல்றேன். யோசேப்பு பிறக்கிற வரைக்கும் அவனுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னா, சஞ்சலத்தாலும் தவிப்பினாலும் நிறைந்திருந்தது. யோசேப்பு பிறந்தாரு பாருங்க, அதுக்கப்புறம் அவனுடைய வாழ்க்கை கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அதுக்குள்ள என்னாச்சு, அவனுடைய வாழ்க்கை ஒரு செய்தி கவிச்சு. அவனுடைய அண்ணன் தம்பிகள் எல்லாரும் என்ன பண்ணாங்க, யோசேப்பை எகிப்துக்கு விட்டு போட்டாங்க. யோசேப்பை யாக்கோபினிடத்திலிருந்து பிரித்தார்கள். என்னைக்கு யோசேப்பு யாக்கோபிடமிருந்து பிரிக்கப்பட்டானோ அன்னைக்கே புயல் அடிச்சது யாக்கோபுடைய வாழ்க்கையில். இங்க யோசேப்பு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம், யாக்கோபுங்கிறது நாம தான். யோசேப்பு பிறந்த போது அந்த குடும்பத்துல பெரிய மகிழ்ச்சி, யாக்கோபுக்கு பயங்கர சந்தோஷம். வசனம் சொல்லுது பாருங்க, 37ஆம் அதிகாரம் 1-5 வசனங்களை வாசிச்சு பாருங்க. தன் மகனை மிகவும் நேசித்தான். ஒரு 17 வருஷம் அவருடைய வாழ்க்கை நல்லா இருந்துச்சு, சந்தோஷமா இருந்துச்சு யாக்கோபுடைய வாழ்க்கை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா, யோசேப்பு யாக்கோபிடம் இருந்து பிரிக்கப்பட்டான். 10 பேர் வந்து சொல்றாங்க, யோசேப்பு செத்துட்டான், இதோ அவனுடைய வஸ்திரம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்கன்னா, அவங்க அப்பா கிட்ட கொண்டு காட்டுறாங்க. அதை கேட்ட மாத்திரத்துல அவங்க சொன்ன அந்த துர்ச்செய்தி, அவன் கேட்ட அந்த துர்ச்செய்தி, அவன் சொல்றான், அவனுடைய இருதயத்தை ரொம்ப व्यसனப்படுத்துச்சு. யாத்திரா 37ஆம் அதிகாரத்துல நான் வாசிக்கிறேன். அவர்கள் யோசேப்பின் அங்கியை எடுத்து ஒரு வெள்ளாட்டுக்கடாவை அடித்து அந்த அங்கியை ரத்தத்திலே தோய்த்து பல வருடமான அந்த அங்கியை தங்கள் தகப்பனத்துக்கு அனுப்பி, இதை நாங்கள் கண்டெடுத்தோம், இது உம்முடைய குமாரன் அங்கியோ அல்லவோ பாரும் என்று சொல்ல சொன்னார். யாக்கோபு அதை கண்டு, இது என் குமாரனுடைய அங்கிதான், ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்து போட்டது. யோசேப்பு பீர்ந்து போனான் என்று புலம்பி தன் வஸ்திரங்களை கிழித்து தன் அறையில் ரட்டு கட்டி கொண்டு, யாக்கோபு அதை கண்டு, இது என் குமாரனுடைய அங்கிதான், ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்து போட்டது. யோசேப்பு பீர்ந்து போனான் என்று புலம்பி தன் வஸ்திரங்களை கிழித்து தன் அறையில் ரட்டு கட்டி கொண்டு அநேக நாள் தன் குமாரனுக்காக தூக்கித்துக் கொண்டிருந்தான். அவனுடைய குமாரத்திகள் எல்லாரும் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்து நின்றார்கள். ஆனாலும் அவன் ஆறுதலுக்கு இடங்கொடாமல், நான் துக்கத்தோட என் குமாரனிடத்தில் பாதாளத்தில் இறங்குவேன் என்றான். இவ்விதமாய் அவனுடைய தகப்பன் அவனுக்காக அழுது கொண்டிருந்தார். அந்த மீதியானியர் யோசேப்பை எகிப்திலே பார்வோனின் பிரதானியும் தலையாரிகளும் அதிபதியுமாகிய போத்திபாரின் இடத்துல விற்றார். இப்ப பாருங்க, யோசேப்புடைய துக்க செய்தி, அது துர்ச்செய்தி யாக்கோபுடைய காதுல விழுந்துச்சு. உடனே என்ன சொல்றாரு, அவன் ஆறுதல் அடையவே இல்லையா, துக்கத்தினாலே அவனுக்கு நோயே வந்துருச்சா. என்ன நோய் வந்துச்சா? ஆதியாகமம் 42, 43 அந்த அதிகாரங்கள் எல்லாம் வாசிச்சீங்கன்னா, யாக்கோபு வருத்தத்தோடு இருந்தார் வாசிக்க, நோய் வாய்ப்பட்டார், துக்கத்தோடு கூட. அப்ப துர்ச்செய்தி என்ன செய்யும்? மனுஷனை நோய்க்குள்ள தள்ளிருக்கு, வருத்தத்துக்குள்ள தள்ளிருக்கு. ஆனால் நற்செய்தி என்ன பண்ணுமா?
சாலமோன் ஞானி சொல்றாரு, நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கு. நற்செய்தி உங்களுடைய சுகவீனத்தை மாற்றி போடும். நற்செய்தி உங்களுடைய துக்கத்தை மாற்றுவது மாத்திரமல்ல, உங்களுக்கு சுகத்தை உண்டு பண்ணும். நற்செய்தி உங்கள் குறைவுகளை நிறைவாக்கும். அதைத்தான் நான் சொல்லுவேன். அல்லேலூயா. அதனாலதான் நற்செய்தியை கேட்க வேண்டும். எது நற்செய்தி? தேவனுடைய வார்த்தை மாத்திரம்தான் நற்செய்தி. தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் மனுஷன் வாழ்வடைவார். அதத்தான் இயேசு சொன்னார். அல்லேலூயா. வனாந்தரத்துல விழுகிற மன்னாவில் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் அவன் வாழ்வடைவான் நேசம். அந்த தேவ வசனம் தான் நற்செய்தி. அந்த தேவ வசனம் தான் வெளிப்பாடு. அந்த தேவ வசனம் தான் உங்களுக்குள்ள வந்து உங்களுடைய நோய்களை குணமாக்குகிறது. உங்களுக்குள்ள வந்து அது என்ன பண்ணுதுன்னா உங்கள் எலும்புகளை புஷ்டியாக்குகிறது. அந்த வார்த்தை உங்க எலும்புகளுக்குள்ள, உங்கள் இருதயத்துக்குள்ள, உங்க சிந்தைக்குள்ள நீங்க உள்ளாவ விடும் பொழுது அது என்ன பண்ணுமா? உங்களுடைய சரீரத்தை ஆரோக்கியப்படுத்தி விடுமா. நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 24வது வசனம் சொல்லுது பாருங்க. 16:24 நற்செய்தி இனிய சொற்கள் ஆத்மாவுக்கு தேன் கூடு போல மதுரமா இருக்குமா. அது எலும்புகளுக்கெல்லாம் ஔஷதமாய் மாறும், மருந்தாய் மாறும். அதனாலதான் அலை திரண்டு அலம் மோதிச்சான் இயேசுவை பார்க்கறதுக்கு ஜனங்க. ஏன்னா அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையெல்லாம் கிருபையுள்ள வார்த்தைகளாய் புறப்பட்டது, நற்செய்தி வார்த்தைகளாய் புறப்பட்டது. அதுதான் ஜனங்களை சுகமாக்குச்சு. அதுதான் ஜனங்களுடைய இருதயத்தை காயம் கட்டுச்சு. அதுதான் ஜனங்களுடைய வாழ்க்கையை மாற்றி போட்டது. அப்போ ஒரு துர்ச்செய்தியை கேட்கும் போது நம்முடைய வாழ்க்கையில குறைவை கொண்டு வருகிறது, வியாதியை கொண்டு வருது. அப்ப துர்ச்செய்திக்கு என்ன பண்ணக்கூடாது? காதை கொடுக்க கூடாது. இப்ப பாருங்க, யாக்கோபு வந்து 10 பேர் சொல்றாங்க இந்த மாதிரி உன் பையன் செத்து போயிட்டான்னு சொன்ன உடனே நம்பிட்டான் பாருங்க. உடனே என்ன வேண்டாம் நம்பிட்டான். ஆனா நற்செய்தி வந்து சொல்றாங்க, இதே யாக்கோபுக்கு நற்செய்தி வருது. அதே மனுஷர்கள் மூலமா வருது, குமாரர்கள் மூலமா வருது. என்ன வருது? யோசேப்பு உயிரோடு கூட இருக்கிறார். வாசிங்க ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் 26. யோசேப்பு உயிரோடு இருக்கிறான். அவன் எகிப்து தேசத்துக்கெல்லாம் அதிபதியா இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அவன் இருதயம் மூர்ச்சை அடைந்தது. அவன் அவர்களை நம்பவில்லை. மனுஷனுடைய குணமே அப்படித்தான். துர்ச்செய்தியை உடனே நம்பிடுவோம், நற்செய்தியை நம்பவே மாட்டோம். இப்ப டாக்டர் வந்து சொல்லிட்டு பாருங்க, செக் பண்ணிட்டு உங்களுக்கு இப்பேற்பட்ட ஒண்ணு இருக்குது அப்படின்னா உடனே என்ன பண்ணிடுவோம்? இப்படி ஒரு வியாதி இருக்குதுன்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கோ, உடனே என்ன பண்ணிடுவோம்? நம்பிடுவோம். இல்லப்பா ஒண்ணு இல்ல, உடம்புல ஒண்ணும் இல்லை அப்படின்னு அந்த டாக்டர் சொல்லிட்டான்னா இந்த டாக்டர் நல்லாவே பார்க்கல, இன்னொரு ஸ்கேன் வேற ஒரு டாக்டர்கிட்ட பார்க்கல. மனுஷனுடைய மனசு பாத்தீங்களா, துர்ச்செய்தினால ஈஸியா என்ன பண்ணிடுறான்? விழுந்துடுறான். நற்செய்தி அவனால என்ன பண்ண முடியல, நம்ப முடியறது. யாக்கோபு அப்படித்தான். யோசேப்பு உயிரோடு இருக்கிறான் என்பது நற்செய்தி. உங்கள் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார் என்பதுதான் நான் இன்றைக்கு கொடுக்கிற நற்செய்தி. உங்கள் மீட்பர் மரிக்கவில்லை, அவர் மரித்து உயிரோடு கூட எழுந்தார் என்பதுதான் நற்செய்தி. யோசேப்பு சாகலைங்க, அவன் உயிரோடு கூட இருக்கிறான். அதுதான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நற்செய்தி. எதுக்கு யோசேப்பு உயிரோடு கூட இருக்கிறாரா? இப்ப அந்த நாட்கள்ல பஞ்சம், யாக்கோபுடைய ஒட்டுமொத்த வம்சம் அழிய போகுது பஞ்சத்துல. அது எல்லாத்தையும் காப்பாற்றுறதுக்காகத்தான் யோசேப்பை கர்த்தர் உயிரோடு கூட எழுப்பினார், உயிரோடு கூட வைத்தார். அல்லேலூயா. உங்களை காப்பாற்றுவதற்காக, உங்களை போஷிப்பதற்காக, உங்களுடைய சந்ததி வாழ வேண்டும் என்பதற்காக இயேசு மீண்டும் உயிரோடு கூட எழுந்தார். அதுதான் நற்செய்தி. எப்படி யோசேப்பு உயிரோடு கூட வைக்கப்பட்டாரோ அதே மாதிரி இயேசு உயிரோடு கூட எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. பாருங்க, அவர்கள் யோசேப்பு தங்களுடனே சொன்ன வார்த்தைகள் யாவையும் அவனுக்கு சொன்ன போதும், தன்னை ஏற்றி கொண்டு போகும்படி யோசேப்பு அனுப்பின வண்டிகளை அவன் கண்ட போதும் அவர்களுடைய தகப்பனாக யாக்கோபின் ஆவி உயிர்த்தது.
கேட்கும்போது நம்பல, பார்க்கும்போது நம்பிட்டான். இன்னைக்கு மனுஷனுடைய குணம் எப்படிப்பட்டதா இருக்குது? தேவனுடைய வார்த்தையை கேட்க கேட்க இன்னும் என்ன ஆக மாட்டேங்குது? நம்பிக்கை வரைய மாட்டேது. ஆனா யோசேப்பு அனுப்பின அந்த வண்டிகளை எல்லாம் பார்க்கும்போது, ரதங்களை எல்லாம் பார்க்கும்போது, உச்சிதமானதெல்லாம் பார்க்கும்போது யாக்கோபுக்குள்ள ஒரு நம்பிக்கை பிறந்துருச்சு. உடனே அவனுடைய ஆவி உயிரிடைந்தது. யாக்கோபினுடைய ஆவி உயிர்த்தது. உயிர்த்ததுங்கிற வார்த்தை முதல்ல இங்கதாங்க வரும். இந்த உயிர்த்ததுங்கிற வார்த்தைக்கு ஆங்கிலத்துல ரிவைவல் அப்படின்னு மொழிபெயர்க்கப்பட்டது. சொல்லுங்க, என்னது? ரிவைவல், எழுப்புதல். என்னது? உயிர் மீட்சி. சபை எப்போ உயிர் மீட்சி அடையும்? தேசத்துல எப்போ எழுப்புதல் வரும்? சபைக்குள்ள எப்போ ஒரு உயிர் மீட்சி வரும் அப்படின்னா, யோசேப்பு உயிரோடு கூட இருக்கிறார் என்கிற நற்செய்தி கேள்விப்படும் போது. சபைக்கு நற்செய்தி போதிக்கணும், சபைக்கு தேவனுடைய வார்த்தையை போதிக்கணும். அல்லேலூயா. இதே யாக்கோபு 20 வருஷம் பாடுபட்டான். அவனுடைய குறைவு நிறைவாகல, ஒண்ணுமே சம்பாதிக்கல. சாப்பிடுறதுக்கும் ட்ரெஸ் வாங்குறதுக்குமே சரியா போச்சு. எதையுமே அவன் என்ன பண்ண முடியல, சேமிக்க முடியல. 20 வருஷம் நான் பாடுபடுறான், இரவும் பகலும் பாடுபடுறான், வெயிலும் மழையும் தெரியாம பாடுபடுறான். ஆனா ஒண்ணுமே என்ன ஆகல, டெபாசிட் ஆகல. எல்லாமே என்ன இது, டெபிட் ஆயிட்டே இருக்கு. டெபாசிட்ல ஒண்ணுமே இல்லை, சேவிங்ஸ்ல ஒண்ணுமே இல்லை. அவனுடைய மாமனார் ரொம்ப என்ன பண்ணிட்டான், ஏமாத்தி 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 யாக்கோபு என்ன பண்ணிட்டான், எல்லாத்தையும் சுரண்டிட்டான் யாக்கோபு கிட்ட. கர்த்தர் யாக்கோபுக்கு ஒரு வெளிப்பாட்டை தந்தார். அந்த வெளிப்பாடு அவனுக்கு நற்செய்தியாய் மாறினது. அல்லேலூயா. யாக்கோபுக்கு ஒரு வெளிப்பாடு கொடுக்கப்பட்டுச்சு, ஒரு நற்செய்தி கொடுக்கப்பட்டுச்சு. அதை அப்படியே கேட்டு செஞ்சான் பாருங்க. அவனுடைய குறைவுகளை எல்லாம் கர்த்தர் நிறைவாக்க ஆரம்பித்தார். அவனுடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாச்சு. அவன் விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அப்போ ஒரு வெளிப்பாட்டு சத்தியம் உள்ள வரும் பொழுது, ஒரு நற்செய்தி உங்களுக்குள்ள வரும்போது, உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்கப்படுகிறது. யாக்கோபுக்கு கர்த்தர் ஒன்று சொன்னார், ஒரு வெளிப்பாட்டை தந்தார். வாசிங்க, ஆதியாகமம் 30. பின்பு யாக்கோபு பச்சையா இருக்கிற புன்னை, வாதுமை, அர்மோன் என்னும் மரங்களின் கொப்புகளை வெட்டி இடையிடையே வெண்மை தோன்றும்படி பட்டையை உரித்து, தான் உரித்த கொப்புகளை ஆடுகள் தண்ணீர் குடிக்க வரும்போது கால்வாய்களிலும் தொட்டிகளிலும் அவர்களுக்கு எதிராக போட்டு வைப்பார். ஆடுகள் தண்ணீர் குடிக்க வரும்போது பொழிவதுண்டு. ஆடுகள் அந்த கொப்புகளுக்கு முன்பாக பிழிந்தபடியால் அவைகள் கலப்பு நிறம் உள்ளதும் புள்ளி உள்ளதும் வரியுள்ளதுமான குட்டிகளை போட்டது. 20 வருஷம் ஆடு மேய்ச்சா. 10 முறை சம்பளம் மாற்றப்பட்டது. என்ன சொன்னார் மாமனாரு, உனக்கு நான் சம்பளம் கொடுக்க போறேன்னு சொன்னார். ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு யாக்கோபு. என்ன சம்பளம் தெரியுமா? ஆடு கலப்பு நிறமா பட்டுச்சுன்னா அதெல்லாம் உன்னுடையது. பார்த்தா கலப்பு நிறமா போட்டுச்சு. உடனே வந்து என்ன சொன்னாரு தெரியுமா, கலப்பு நிறம் உள்ளது இல்லை, கலப்பு நிறமாவும் இருக்கணும், அப்படியே புள்ளியும் இருக்கணும். அப்படின்னா தான் உனக்கு உன்னுடைய சம்பளமா மாறும். சரி, ஓகே, கலப்பு நிறமும் புள்ளி இருந்துச்சுன்னா இனி என்னுடைய சம்பளம்னு சொன்னார் யாரு. மறுபடியும் என்னாச்சு, 6 மாசம் கழிச்சு கலப்பு நிறமும் புள்ளி உள்ளதுமான குட்டிகளை போட்டுச்சு. ஆனா என்ன சொல்லிட்டாரு, இல்ல கலப்பு நிறம் புள்ளி உள்ளதுன்னா வரியும் இருக்கணும். என்ன இருக்க, இப்படி பல முறை 10 முறை என்ன பண்ணாரு, மாத்திட்டே இருந்தார். கர்த்தர் பார்த்தார், லாபான் உனக்கு செய்ய தளத்தை நான் பார்த்துட்டு தருகிறேன். அதனால நான் உனக்கு ஒரு வெளிச்சத்தை தரப்போறேன், ஒரு நற்செய்தியை தரப்போறேன், ஒரு வெளிப்பாட்டை தரப்போறேன், ஒரு தேவனுடைய வார்த்தையை தரப்போறேன், ஒரு ரேமா உனக்கு நான் தரப்போறேன், அதை பிடிச்சுக்கன்னு சொன்னார். என்ன செஞ்சு காமிச்சாரு, இதெல்லாம் பாக்குறாரு, ஒரு சொப்பனத்துல பாக்குறாரு. சொப்பனத்துல பார்த்தாருன்னு சொல்லி 30ஆம் அதிகாரத்துல சொல்ல, சொப்பனத்துல இப்படிதான் பார்த்தேன். பச்சையா இருக்கிற புன்னை, வாதுமை, அர்மோன் என்னும் மரங்களின் கொப்புகளை வெட்டினார். வெட்டி என்ன பண்ணாரு, எடையடைய தோல் உரிச்சார். உரிச்சு எடையடைய வெண்மை தோன்றும்படி உரிச்சு, ஆடு தண்ணி குடிக்க வர்ற இடத்துல கால்வாய்களையும் தொட்டிகளையும் போட்டார். இப்ப இந்த ஆடுகள் என்ன பண்ணுச்சு, அதை பார்த்துச்சு. சொல்லுங்க, அந்த ஆடு என்ன பண்ணுச்சு, பார்த்து
அப்படியே என்ன பண்ணுச்சு, இணைஞ்சது, தண்ணி குடிச்சது. அப்ப என்னாச்சுன்னா எப்படி பார்த்துச்சோ அப்படி என்ன பண்ணுச்சா, குட்டிகளை ஓட ஆரம்பிச்சு. இதுல யாக்கோபுங்கிறவர் யாரு தெரியுமா? ஒரு மேய்ப்பன். ஆடுகள் யாரு? தேவனுடைய சபை. சங்கீதம் 103 சொல்லுது, நாம் அவர்களும் அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளாயிருக்கிறோம். அப்ப யாக்கோபு என்ன செஞ்சாரு? ஆடுகளுக்கு முன்னாடி ஒன்றை போட்டார். என்ன போட்டாரு? பட்டை உரிக்கப்பட்ட கொப்புகளை போட்டார். பட்டை உரிக்கப்பட்ட கொப்புங்கிறது யாரு காட்டுதா? லூக்கா 23 அதிகாரம் 31 வசனத்துல இயேசு சொல்றாரு பாருங்க. பச்சை மரத்துக்கே இப்படி செய்தார், பட்ட மரத்துக்கு என்ன செய்வார்? சிலுவை சுமந்துட்டு போகும்போது சொல்ற, பச்சை மரம் என்பது இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம். இயேசு என்ன பண்ணாங்க? பிலாத்துடைய அரண்மனையில அடி அடி நரிச்சு தோலை உரிச்சிட்டாங்க. அப்ப பட்டை உரிக்கப்பட்ட கொப்புங்கிறது யாரு? இயேசு. சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசு, உயிர்த்தெழுந்த இயேசு. இதத்தான் என்ன பண்ணணும்? அவர் என்ன செஞ்சார் சிலுவையில? அதத்தான் என்ன பண்ணணும்? ஒரு மேய்ப்பன் ஆடுகளுக்கு முன்னாடி காட்டணும். சிலுவையில என்ன நடந்துச்சு? ஏன் சிலுவை இயேசு கொடுக்கப்பட்டுச்சு? சிலுவையில் அவரை நமக்கு என்ன சம்பாதித்து வைத்தார்? அதை காட்டுறவன் தான் நல்ல மேய்ப்பன். யாக்கோபு அதை செஞ்சார். 20 வருஷமா ஏமாந்து அவனுடைய ஏமாற்றம் எப்ப முடிவுக்கு வந்துச்சுன்னா, பட்டை உரிக்கப்பட்ட கொப்புகளை அவன் என்றைக்கு வெட்டி போட்டானோ அன்றைக்கு அவனுடைய மந்தை பெருகாரது. அல்லேலூயா. இனி மந்தை பெருக போகிறது. அல்லேலூயா. நமக்குள் இருக்கிற எல்லா குறைவுகளும் நிறைவாக்கப்பட போகிறது. அப்ப பட்டை உரிக்கப்பட்ட இயேசு சிலுவையில் அவர் என்ன செஞ்சார்? 2 கொரிந்தியர் 8 அதிகாரம் 9 வசனம் சொல்லுது, சிலுவையில உங்களுக்காக அவர் தரித்திரரானார். எதுக்கு தரித்திரரானார்? நீங்கள் எல்லாரும் ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு அவர் தரித்திரரானார். இப்ப சொல்லுங்க, என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே என்னுடைய குறைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவார். இதுதான் நற்செய்தி. 9ன்னு சொன்னாலே 9க்குரிய அர்த்தம் என்ன? 9 வரங்கள், 9 கனிகள். வரங்களாலும் கனிகளாலும் நீங்கள் நிரப்பப்பட போகிறீர்கள். அல்லேலூயா. இனி நீங்கள் கனி கொடுக்க போகிறீர்கள். உங்கள் குறைகளெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்கப்பட போகிறது. இனி அதை சுற்றிலும் கொத்தி எரு போட போகிறார். அந்த செடி என்ன போன போகுது? கனி கொடுக்க போகுது. இன்னைக்கு என்ன செஞ்சிருக்காரு ஆண்டவரு? உங்கள் குறைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவா. இந்த வாக்குத்தத்த வார்த்தை என்ன பண்ணணும்? எடுத்து எப்படி அந்த ஆடு என்ன பண்ணிச்சா? வாக்குத்தத்தை எப்ப நிறைவேறும் தெரியுமா? கவனிங்க. வாக்குத்தத்தை நிறைவேறணுமா? உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரேமா வார்த்தை நிறைவேறணுமா? தேவனுடைய வார்த்தை நிறைவேறணுமா? அப்படின்னா அந்த ஆட்டை போல நீங்க என்ன செய்யணும்? பார்க்கணும். ஆடு என்ன பண்ணுச்சா? அதை பார்த்தது. பட்டை உரிக்கப்பட்ட கொப்புகள் என்ன பண்ணுச்சு? பார்த்துச்சு. ஆடு என்ன செஞ்சதோ அதை நாம செய்யணும். ஆடு என்ன செய்யும்? பட்டை உரிக்கப்பட்ட கொப்புகள் என்ன பண்ணுச்சு? பார்த்தது. எப்படி பார்க்கணுமா? யாக்கோபு 1 அதிகாரம் 15 வசனம் சொல்லுங்க. இச்சையானது கர்ப்பம் தரிக்கும். சொல்லுங்க, இச்சையானது கர்ப்பம் தரிக்கும். இச்சைன்னா ஆசையா பார்க்கணும். ஆசையா தேவனுடைய வார்த்தையை பார்க்கணும். பாஞ்சையா தேவனுடைய வார்த்தையை என்ன பண்ணணும்? கேட்கணும். அப்பதான் அது உள்ள போய் என்ன பண்ணும்? வேலை செய்யும். இப்ப இந்த ஆடு என்ன பண்ணுச்சு? ஆசையா பார்த்துச்சு. ஏசு சொன்னார் இல்லையா மத்தேயு 5 அதிகாரத்துல, ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிறவனுடைய இருதயத்துல. அப்ப ஆசையா பார்க்கும்போது இருதயத்துல ஏதோ ஒண்ணு நடக்குது. அதத்தான் சொல்ல வர்றார் இயேசு. அப்ப இந்த ஆடுகள் ஆசை என்ன பண்ணணும்? பார்க்கணும். ஆசை என்ன பண்ணணும்? பார்க்கணும். எதை பார்க்கணும்? தேவனுடைய வார்த்தையை பார்க்கணும். தேவனுடைய வார்த்தையை சிந்திக்கணும். வாஞ்சையா சிந்திக்கணும். ஆசையா அதை பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது இருதயத்துல ஒரு மாற்றம் பிறக்கும். இப்ப இந்த ஆடுகள் என்ன பண்ணுச்சு? ஆசையா பார்த்துச்சு. அந்த தண்ணியை குடிச்சது, இணைஞ்சது. பரிசுத்த ஆவியானவரோடு கூட நம்ம இணைஞ்சிடணும். இணைஞ்சு ஆசையா தேவனுடைய வார்த்தையை பார்க்கும்போது, அதை சிந்திக்கும் போது அது நமக்குள்ள உருவாக ஆரம்பிக்கிறது. இதைத்தான் இயேசு சொன்னார், இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசு. இருதயத்தில் நடக்கிற ஒரு மாற்றம் வாய் வழியா வெளியே வந்து
எப்படி வரணும்? என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே கிறிஸ்து இயேசுக்குள்ள என்னுடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கும். இதை நீங்க என்ன செய்யணும்? சொல்லணும். ஒரு வேலை ஆரம்பிக்கும் போது சொல்லணும். ஒரு நாள் ஆரம்பிக்கும் போது சொல்லணும். என் குறைவு, பரிசுத்தத்துல வீக்கா இருக்கிறோமா? விசுவாசத்துல வீக்கா இருக்கிறோமா? வேலை செய்யற காரியங்கள்ல வீக்கா இருக்கிறோமா? சரீரத்துல வீக்கா இருக்கிறோமா? சொல்லுங்க. என் தேவன் என் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் நிறைவாக்குவான். என் தேவன் கிறிஸ்து இயேசுக்குள் நிறைவாக்குவான். இதை நீங்க சொல்ல 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 உங்க இருதய நிரம்பும். சொல்லும் போது இருதய நிரம்பும், உங்க சிந்தை நிரம்பும். அதைத்தான் சொல்றோம். சொல்லாம விட்டீங்கன்னா நிரம்பாது. சொல்லணும், வாயத்திறன். சொல்லும் போதுதான் உங்கள் இருதய நிரம்பி அது என்ன ஆகும்? அப்படியே வழி. அப்ப உங்களுடைய குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ள அந்த வார்த்தை என்ன பண்ணும்? நிறைவாக்கும். ஆதியில தேவன் வார்த்தையா இருந்தார். ஆதியில வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தான் எல்லாத்தையுமே கொண்டு வந்துச்சு. இந்த பூமியை நிரப்புனது எது? தேவனுடைய வார்த்தை. பூமியவே நிரப்புன தேவனுடைய வார்த்தை உங்க இருதயத்தை நிரப்பாதா? உங்க வீட்டை நிரப்பாதா? உங்கள் மாப்பிசிக்கிற தொட்டியை நிரப்பாதா? நிரப்பும் கண்டிப்பா. அல்லேலூயா. எலியா சொன்ன வார்த்தையின்படியே எண்ணெயும் ஆவணும்ல, குறையில. அப்ப தேவனுடைய வார்த்தை என்னைக்குமே நிறைவை கொண்டு வரும், குறைவை கொண்டு வராது. அல்லேலூயா. இப்ப சொல்லுவோமா எழுந்து நின்று? என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்கும்.